பணவீக்கத்தை கட்டுப்படுத்த நிதி சார்ந்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தி வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், வர்த்தக கொள்கை சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் நிதி சார்ந்த தீர்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஓராண்டு காலமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயில் நிலவும் மாற்றம் இந்திய பங்குச் சந்தைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை அறிக்கையின்படி கச்சா எண்ணெய் விலை 10% உயர்ந்தால் அது பணவீக்கத்தில் 0.30% என்ற அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் என கணக்கிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு குறைந்திருப்பதாகவும், பணவீக்கம் 2023-24 நிதியாண்டில் 5.4%ஆகவும் 2024-25 நிதியாண்டில் 4.6%ஆகவும் 2025-26 நிதியாண்டில் 1.8% இருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார்.